ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம சுவையான ஒரு மட்டன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தாபா ஸ்டைலில் செய்கிற ஒரு மட்டன் கிரேவி. இது சப்பாத்தி, நான், பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நறுக்கின தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு குக்கரில் 1/4 கிலோ மட்டன் துண்டுகளை சேர்த்து அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 6 விசில் விட்டு எடுத்துக்கணும். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பிரிஞ்சி இலை சேர்த்து பொன்னிறம் மாற வரை வதக்கி விடணும். இப்போ 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்து திரும்பவும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இப்போ நாம் மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளி மசாலா விழுதை சேர்த்து 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரை வதக்கி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இதில் நாம் வேக வச்ச மட்டன் துண்டுகளை சேர்த்து கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு குறைஞ்ச தீயில 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். அப்போ தான் நாம் சேர்த்த வெங்காயம் தக்காளி மசாலா மட்டனில் நல்லா சேர்ந்து வரும். 15 நிமிஷம் கழித்து நல்லா கலந்து விட்டு அதில் கொஞ்சம் கசூரி மேத்தி, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்கினா சுவையான தாபா ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.